2026 முதல்வராக தமிழ்நாட்டில் நிற்கப் போவது யார் அப்படி என்ற ஒரு கேள்வி இன்று வரை உலாவிக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டு மக்களிடம். ஒரு விஷயத்தை பார்த்தீர்கள் என்றால் சோசியல் மீடியா, ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், அனைத்து பதிவுகளிலும் டிவி லீடர் இளைய தளபதி பற்றி தான் பேச்சு உலாவிக் கொண்டிருக்கிறது. மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். நமக்கு நல்ல காலம் பிறக்காதா இயங்கிக் கொண்டிருக்கும் கிராமத்து மக்களும் சரி, சென்னை பட்டணத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களும் சரி இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சி அமைய மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கருத்து கணிப்பில் பார்த்தால் ஆளுக்கு ஒவ்வொரு பேச்சு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். விஜய் அவர்கள் வர முடியாது, எடப்பாடி அவர்கள் வந்து விடுவார், சில கேள்வி முறைகள் இப்படி போய் கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் 1000 தான் திங்க் பண்ணி சோசியல் மீடியாவிலும் நியூஸ் சேனல்களிலும் நீங்கள் போட்டாலும் 100% டிவி லீடர் இளைய தளபதி அவர்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வர வாய்ப்புள்ளது. ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் ஓட்டு 60% என்றால், முஸ்லிம்கள் ஓட்டு 30% என்றால், மற்ற காலேஜ் ஸ்டூடெண்ட், ஃபேமிலி மெம்பர்ஸ், எல்லா தாய்மார்களும் இளைய தளபதி விஜய் தான் என் ஓட்டு 2026 என் சுட்டுவிரல் என் வாழ்க்கையை மாற்றுகிறது. பல வார்த்தைகள் உலாவிக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். இதை எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, நல்ல ஆட்சி அமைய வேண்டும். ஒரு சின்ன விஷயத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன், ஆசைப்படுகிறேன். அம்மா ஆட்சி இருக்கும் பொழுது அழகாக போய் கொண்டிருந்தது தமிழ்நாடு. 10 மணி மேல பீச்ல யாரும் இருக்கக்கூடாது, ரவுடிசம் கிடையாது. இதெல்லாம் ஒழுங்குமுறையாக ஒரு தலைமை பண்பு அழகாக கொண்டு வந்தார்கள் மறைந்த ஜெயலலிதா அம்மையார். அதுபோல் தமிழ்நாடு இருக்க வேண்டும். போதை இல்லாத தமிழ்நாடு, குடி இல்லாத தமிழ்நாடு. பொதுவாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பெண்களுக்கு முழுமையாக மரியாதை தந்து செயலாற்ற போகிறார். முதல் கடமை பெண்கள் சிங்க பெண்ணாக இருக்க வேண்டும் என்று இளைய தளபதி அவர்கள் ஆசைப்படுகிறார். ஆனால் டிவி லீடர் இளைய தளபதி 2026 வர வாய்ப்புள்ளது. பல பேர் சொல்கிறார்கள் அவர் கூட்டணி வைத்தால் தான் வர முடியும், தனியா நின்று முதலமைச்சராக அவருக்கு வாய்ப்புள்ளது. 100% தமிழ்நாட்டை ஆளப்போவது டிவி லீடர் மட்டும்தான்.